ஒரு காடு பகுதி. அந்த காட்டு பகுதியில ரெண்டு முயல் இருக்கு. ரெண்டு முயல் நல்லா ஒரு புளிய பயிற்சி காட்டுல வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பெரிய முயல் சொல்லும், உனக்கு நீ இந்த மாதிரி நீ பெருசா ஆகல, நீ கொஞ்ச நாள் ஆகணும். நீ கொஞ்ச நாள் ஆனாதான் நீ வெளியில போய் இறை வாங்கி இறைய எடுத்து சாப்பிட முடியும். நான் போய் உனக்காக கொஞ்சம் பச்சை கீரை, கொஞ்சம் பழங்கள்லாம் பெரிய பழங்கள்ல பொடி பொடி பழங்களா அந்த தரையில கொடியில முளைச்சிருக்கும். அந்த பழங்களை முயல் சாப்பிடும். பிறகு இந்த பச்சை புல்லு சாப்பிடும். அதெல்லாம் நான் பறிச்சுட்டு வரேன். நீ நம்ம காட்டுல இருக்கோம். சிலவங்க நம்மளை பிரியப்பட்டு வீட்டுல வளர்ப்பாங்க. வீட்டுல வளர்க்கும் போது வீட்டுல கூடு கட்டி இருக்கும். நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். மழையில வந்தா நனையாது. ஆனா இப்போ நம்ம மழையில நனைஞ்சிருவோம், மழை பெஞ்சுதுன்னா. அதனால நான் உனக்கு அந்த இலத்தர கணக்கா போட்டுக்கிட்டு கீழே உனக்கு குழி பறிச்சிருக்கேன். நீ குழியை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நீ பத்திரமா இரு, நான் உனக்கு இறையெல்லாம் தேடிட்டு வரேன். சரி பெரிய முயல் அப்படின்னு இந்த சின்ன முயல் சொல்லும். சரி சொன்ன உடனே இது பெரிய முயல் போய் அதுக்கு கொஞ்சம் புல்லு, அந்த கொடி தரையில படர்ந்திருக்கும், கொடியில படர்ந்திருக்கும், பொடி பொடி பழங்களா இருக்கும். அததான் சாப்பிடும். பெரிய பழங்கள் சாப்பிடும். இருந்தாலும் பொடி பழம் தான் விரும்பி ரொம்ப சாப்பிடும். சரின்னு சொல்லி அதுக்கு புல்லு எல்லாத்தையும் பறிச்சுட்டு அந்த பெரிய முயல் கொடுக்கும். சாப்பிட்டுட்டு அது சொல்லுது, சரி நீ போயிட்டு வர்றது வர நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் பத்திரமா இருப்பேன் அப்படி. சரி அப்படின்ட்டு உட்காந்துட்டு பறிச்சுட்டு கொடுக்க. அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரெண்டு பேருமே அந்த புதர்ல போய் ரெண்டு பேரும் படுத்துருந்தாங்க. பிறகு காலையில அது எந்திரிச்சு அது போய் அந்த கனி, கீரை, புல்லு எல்லாம் கொண்டு வரும். இப்படியே ஓரளவு அது கொஞ்சம் வளர்ந்துச்சு. அப்ப வளர்ந்த உடனே அந்த பெரிய முயல் சொல்லும், நீ உனக்கு நான் தான் எப்பவுமே உணவு கொடுக்க, இருந்தாலும் நீ இந்த உணவு பழக்கத்தை நீயும் பழகிக்கிடணும். நீ உனக்கு நான் சொல்லி கொடுக்க, இன்னைக்கு நீ வா என் கூட அப்படின்னு சொல்லி. சரி நான் வாரேன், எனக்கும் பழக்கம் தெரியணும் இல்லையா, உன் கூட வாரேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு இந்த மயிலும் இந்த பெரிய மயிலும் ரெண்டு போகுது. போனோடனே நீ ஒரு பக்கம் சாப்பிடு, நான் எடுத்து கொஞ்சம் சாப்பிடுவேன். நம்ம ரெண்டு பேருமே வயிற்றுக்கு புல்லு பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் போல கையில கொண்டு போவோம். கொண்டு போய் அங்க நம்மளுடைய அந்த புதருக்குள்ள வச்சுக்கிடுவோம். புதர்னா அந்த புதர் இலையால இங்க கொடுக்கட்டு. சரி அப்படின்னு சொல்லி இப்படியே ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அப்ப சந்தோஷமா இருக்கும்போது ஒரு நாள் என்னது, காட்டுக்கு போகும்போது ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு, நீ வா, நான் ஓரளவு எனக்கு நீ கத்து கொடுத்துட்ட, அதனால எனக்கு ஓரளவு தெரியுது. இன்னும் நீயே காலையில எழுந்திரிச்சு நீ போய்க்கோ, நீ போன பிறகு உன் வேலையை முடிச்சு போ, என்னால நீ வேலையை தொடங்க கூடாது. நீ போன பிறகு நானு பாறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய முயல், சரி நான் உனக்கு முன்னாடி போய் நான் உணவு தேடிக்கிடுத, நீ போய் உனக்கு வேண்டிய உணவை நீ தேடிக்கோ. நான் அப்போ ஆமா ஆமா நான் தேடிக்கிடுத, நீ தான் எனக்கு புல்லு இருக்க இடம் பழம் இருக்க இடம் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருக்க, அதனால நான் போய் எல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு வாரேன், உனக்கு வேணாலும் ரெண்டு எடுத்துட்டு கொண்டு வருவேன். இல்லை இல்லை நீ சாப்பிட்டுக்கோ, நான் பார்த்துக்கிட்டேன். சரி
அதுக்கு மேல இந்த சின்ன மயிலும் ஒண்ணு சொல்லும். அப்படி இருக்கும்போது ஒரு முயல் என்ன செய்யுது, இருட்டாயிரு. அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே சாப்பாடு உணவெல்லாம் தேடி இவங்க உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போது கொஞ்சம் இருட்டாயிரும். இருட்டினான உடனே பெரிய முயல் இதுக்கு முன்னால அதோடைய புஜருக்கு வந்துடு. இந்த முயல் என்ன செய்து காணுங்க அப்படின்னு பெரிய முயல் இந்த சின்ன முயலை தேடிக்கிட்டு, ஐயோ நம்ம இதை விட்டுட்டு வந்துட்டோமே. இந்த முயலும் என்ன சொல்லிச்சு, நீ எனக்கு இடமெல்லாம் காமிச்சு கொடுத்துட்ட, நானு பார்த்துக்கிடுதேன்னு சொல்லிச்ச. இப்ப அது பேச்ச நம்பி நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, பாவம் எங்க நின்று தவிக்க தெரியலையே. சரி நம்ம கொஞ்ச நேரம் யோசிப்போம். யோசிச்ச பிறகு அதை போய் தேடுவோம், வருதா வரலையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடு. சரின்னு சொல்லி போட்டு அப்போ அந்த இருட்டுல ஒரு சின்ன முயல் தப்பிச்சு வந்துடும். தப்பிச்சுன்னா அது எங்க தப்பிச்சு வந்திருக்கு என்னன்னு தெரியணும். அப்போ அது அதுக்கு கொஞ்சம் இருட்டாயிட்டு எங்க போக ஏது போக திசை தெரியாம அந்த முயல் நிற்கி. இது கொஞ்சம் வளர்ந்துட்டு இதுக்கு நல்ல பாதைகள்லாம் புரியுது. அப்ப அந்த முயலை பார்த்து, இந்த குட்டி முயலை பார்த்து, என் குட்டி மயிலு நீ எங்க வந்த, இந்நேரம் நாங்க தான் இங்க இருக்கோம், நீ எப்படி வந்த இங்க, நான் உன்னை இத்தனை நாளா பார்க்கலையே. இல்ல இல்ல நான் இன்னைக்குதான் பார்த்துக்கோ, நான் என்னுடைய இடத்துல இருந்து தப்பி வந்துட்டேன், எனக்கு இருட்டுல என்னுடைய இடம் தெரியுமா. அப்படியா, அப்ப நீ எப்படி வந்த அப்படின்னு இந்த முயல் இந்த சின்ன மயிலு குட்டி மயில் கிட்ட. அப்ப நாங்க இங்க இருந்து கொஞ்ச தூரம் 10 அடி 10 அடின்னா அது கொஞ்சம் வீடுகளா தெரியுது. அந்த பக்கத்துல என்னைய ஒரு வீட்டுல கூடு கட்டி வளர்க்காங்க. கூடு கட்டி வளர்க்குமா அந்த கூட்டுலதான் நான் படுத்திருந்தேன். அது எப்படியோ கூட்டுல இருக்க கொண்டி கலண்டு. அப்போ நான் படுத்திருக்கும் போது என்னுடைய முதுகுப்புறம் தட்டின உடனே கூடு திறந்துட்டு, ஆகா கூடு திறந்துட்ட அப்படின்னு நான் வெளியே வந்தவன், எனக்கு ஒரு ஆசை, பரவாயில்ல இவ்வளவு நாளா நம்ம வீட்டுக்காரங்க வீட்லயே அடைச்சு போட்டுட்டாங்களே, நம்ம கொஞ்சம் வெளியே எட்டி பார்ப்போம் அப்படின்னு எட்டி பார்த்த உடனே எனக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. கூட தாண்டி இந்த பக்கம் வரப்போ என்ன கூட கண்டுபிடிக்க முடியுமே. அந்த வீட்டுக்காரங்களும் அவங்க உள்ள படுத்திருக்காங்க, என்ன கூட்டுக்குள்ள இருக்கேன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. நான் தப்பி வந்துட்டேன் அப்படின்னு. சரி அதனால ஒண்ணும் இல்லை, நீ என் கூட வா, உன்னை நான் காலையில கொண்டு உன்னை நீ எங்க இருக்கிய அந்த திசையில கொண்டு உன்னை விட்டுருந்தேன், நீ போ. இப்ப நீ திசை தெரியாம இருக்க வேண்டாம், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மயிலை கூட்டிட்டு வந்த உடனே 2 மயிலும், சின்ன மயிலும் குட்டி மயிலும் வந்த உடனே அந்த பெரிய மயில் என்ன செய்யுது, இதுங்க காணுமே எங்க போய் அலையுங்களோ அப்படின்னு சொல்லி அந்த புதருக்கு வெளியவே நின்றுகிட்டு இருக்கு. அப்படியே அதுக்கு 2 வந்தோடனே, ஏன் உங்களுக்கு இவ்வளவு நேரம், உனக்கு ஏன் இவ்வளவு நேரம், சின்ன மயில்கிட்ட அது கேட்க. இல்ல இல்ல நான் மேய்ஞ்சிட்டு வரத வழியில இந்த சின்ன மயில் அவங்க நம்ம காட்டுல வசிக்கும், ஆனா இந்த சின்ன முயலை அவங்க வீட்டுல அழகுக்கு வளர்க்காங்க. ஆனா இது என்ன செஞ்சிருக்கு, கூட்டு லைட்டா திறந்திருக்கு, அவளுடைய பின்பகுதியை வச்சு தட்டி இருக்கு. திறந்த உடனே தப்பி வெளியே வந்த உடனே அதுக்கு ஆசை பக்கத்துல சுத்தி பார்க்கணும். பக்கத்துல சுத்தி பார்க்கும் போது அதுக்கு திசை தெரியல. அப்படியே அது
எங்க போக ஏது போக முடிச்சிட்டு இருக்கும்போது நான் அதை கூட்டிட்டு வந்தேன். அதான் நான் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்படின்னு இந்த பெரிய மயில்கிட்ட சின்ன மயில் சொன்ன. சரி பரவாயில்ல, நீ நல்லா சாப்பிட்டியா? ஆமா ஆமா நல்லா சாப்பிட்டுட்ட. கையில கொஞ்சம் போல புல்லு கொண்டு வந்திருக்கேன். அப்ப நீங்க பெரிய மயில நீங்களும் சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல நானும் சாப்பிட்டுட்டேன். உன்னையதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு நேரம் காணுமே, நம்ம சொல்லி கொடுத்தோமே, நம்ம இதை கத்து கொடுத்தோமே, இது எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி சரி, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ என்னமோ. கொஞ்ச நாள் இதை வச்சுட்டு நம்ம இறைய தேடி இதுக்கு போட்டிருக்கலாம். சரி பரவாயில்ல, யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல பாத்துக்கோங்க, நீங்க எனக்கு அதுக்கெல்லாம் கத்து கொடுத்தீங்க, நான் அதெல்லாம் படிச்சுக்கிட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா இந்த சின்ன குட்டிய நான் கூட்டிட்டு வந்துட்டாலே பரவாயில்ல, உனக்கு நல்ல மனப்பக்குவம் இருக்கு. நீ அதை தப்பி எனக்கு என்ன அப்படின்னு நீ போகல. அந்த குட்டியை நீ கூட்டிட்டு வந்துட்டு அதுவே சந்தோஷம். நான் உன்னை இவ்வளவு நாள வளர்த்ததுக்கு நீ எனக்கு நன்றி உணர்ச்சியோட நீ இன்னொரு ஆளுக்கு உதவி இருக்க. அதே உன்னுடைய பெருஞ்சன்மாவா. நம்ம 3 பேரும் இன்னைக்கு இந்த புதருக்குள்ள படுத்துக்கிடுவோம், காலையில எந்திரிச்சு பேசிக்கிடுவோம். நீ இந்த பொண்ணு இந்த புல்ல அந்த குட்டி மயிலுக்கு கொடு. அப்படி குட்டி மயில் சாப்பிட்டுட்டு அங்கனுக்குள்ள இருக்க தடாகத்துல தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவங்க 3 பேரும் படுத்துட்டாங்க. படுத்த உடனே காலையில 6 மணி ஆயிடும். அப்ப குட்டி மயிலே எந்திரிச்சு சொல்லுமா, இல்ல இல்ல என்ன வளர்த்தவங்க தேடுவாங்க, நான் ராத்திரி என்ன திசை தெரியாம வந்துட்டேன். நீங்க எனக்கு கொஞ்சம் பாதைய காமிச்சு, நான் இருக்கிற நீங்க இருக்கிறது காட்டுப்பகுதியில இருக்கீங்க, நான் கொஞ்சம் என்னைய ஒரு வீட்டுல கூட்டுல வளர்க்காங்க, நீங்க அதுவரை எனக்கு வழிகாட்டிய வழிய காமிச்சிட்டீங்கன்னா நான் அந்த வழியவே போயிடுவேன். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில இந்த பெரிய மயில் சின்ன மயில் இந்த குட்டி மயில் போய் அந்த வீடை காமிச்சுட்டு, இதுகளுக்கு கொஞ்சம் ஓரளவு இதுக்கு கொஞ்சம் பெருசாயிட்டு இல்லையா, இந்த குட்டி மயில கொண்டு போய் இந்தா, நீ எந்த பக்கம் வந்தியோ அந்த தேசம் இதுதான், அந்த தெரியுது பத்தியா உன்னுடைய சின்ன சின்ன வீடுக, அங்கதானே நீ அவங்க வீட்டுல கூட்டுல இருந்த, அதனால நீ அங்க போய் இத நீ கண்டுபிடிச்சுக்கோ. நாங்க இங்கேயே நிற்கும், நீ போய் அவங்க வீட்டுக்கு போன பிறகு அதுக்கு பிறகு நாங்க எங்களுடைய எப்பவும் மாதிரி நாங்க காட்டுல போய் நாங்க எங்களுக்கு வேண்டிய உணவுகளை நாங்க எடுத்துக்கிட போறோம் அப்படி. சரி அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் தள்ளி போய் அவங்க வீடு வந்துட்டு, வீடு வந்தோட காடை தாண்டி வீட்டு பகுதி. அதனால அப்ப அந்த வீட்டுல போயிட்டு அந்த வீட்டுக்காரங்க எந்திக்கல. அப்படியே வீட்டுல போன உடனே கூடு திறந்தே இருக்கு. அப்ப கூடு திறந்த உடனே அந்த கூட்டுக்குள்ள போன உடனே என்னடா இந்த கூடு சத்தம் கேட்க அப்படின்னு அந்த வீட்டுல உள்ளவங்க எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே வெளியே பார்த்தாங்கன்னா கூடு திறந்திருக்க அப்படின்னு இந்த கூட்டுக்குள்ள முயல். ஐயோ கதவு திறந்திருக்க, என்ன விஷயம் தெரியல. அம்மா கூட்டுக்கிட்ட போய் அந்த முயல்கிட்ட கேட்க, கூடு திறந்திருக்க ராத்திரி எல்லாம் நீ எப்படி இருந்த, உன்னைய நாய நரி பிடிச்சிட்டு போயிருக்குமே, நீ எப்படி இவ்வளவு நேரம் நீ திறந்தே இருக்க முடியாத அப்படின்னா அது அவங்க அத வீட்டுல உள்ள பெரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க. அப்பா அவங்கள அந்த முயலை வளர்க்குறாங்க. அப்பா அந்த சின்ன குட்டி மயில் சொல்லிட்டு, இல்ல பாத்துக்கோங்க, நான் தற்செயலா என்னுடைய எந்திரிச்சு கூட்டுக்குள்ள அப்படி திரும்பும் போது என் பேக்கு இடிச்சு அந்த கொண்டி திறந்துட்டு, நான் சரி அப்படின்னு சொல்லி நீங்க அடைச்சே வச்சிருக்கீங்க, இந்த கொஞ்சம் வெளியே சுத்தி முத்தி பார்க்கலான்னு நினைச்சேன். அப்போ ரொம்ப இருட்டானோன்னா எனக்கு திசை தெரியல, கொஞ்சம் நவுண்டுட்டேன். நான் கொஞ்சம் தள்ளி நின்று நான் எங்க போக எங்க வர திகச்சிட்டு விடும்போது இன்னொரு 2 மயில் காட்டுல, ஒரு மயில் காட்டுல மேய்ஞ்சிட்டு அது வருது. அப்ப இது என்ன நம்ம இனம் கணக்கா இருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பக்கத்துல
நீ எங்கன்னு கேட்டுச்சு. நான் இப்படி தப்பிச்சு வந்துட்டேன், அதனால எனக்கு எங்க போகன்னு தெரியல. சரி வா அப்படியே அதுதான் என்னை கூட்டிட்டு போய் ராத்திரி அவங்களுடைய புதருக்குள்ள பாதுகாப்பா வச்சு என்னை கொண்டு விட்டுட்டு, ஆனா நான் இங்க வந்துட்டேன், அவங்க அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. சரி சரி சந்தோஷம். சரி அவங்க அந்த பக்கம் இருக்கனால என்னால பார்க்க முடியாது, உன்னை கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷம். நீ ஆனா இனிமே அவசரத்துக்கு நாங்க அடைச்சு போட்டுட்டு வெளியே உள்ள படுத்திருப்போம். நீ எங்களை வந்து எங்கேயும் எங்களுடைய அனுமதி இல்லாம நீ எங்கேயும் போகாத. நீ போனேன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால இனிமே அப்படி செய்யக்கூடாது. நீ எப்பவும் கண்காணிப்பா இருக்கணும்னா நீ எங்களுடைய உத்தரவை வச்சுதான் நீ வெளியே போகணும். நீ வெளியே போய் உன்னைய நரிகிரி பிடிச்சிட்டு போயிட்டுன்னா நாங்க என்னத்தை செய்வோம்? நாங்க வீட்டுக்குள்ள படுத்துட்டோம்ல. ஆமா ஆமா நீங்க சொல்லிச்சாதான். நான் இனிமே நான் உங்களுக்கு தெரியாம போன தப்புதான். இனிமே நான் நீங்க எப்ப திறந்து விடுதீங்களோ அப்ப வேணா நான் வெளியே போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். நான் தப்பு அப்படின்னு. சரி நீ அப்படியே இருந்துக்கோ, நீ தப்ப உணர்ந்துட்டேல, நீ நல்ல மயில் அப்படின்னு சொல்லி அதை கூட்டுல அடைச்சிட்டு அந்த வீட்டுக்காரங்க போய் வீட்டுல படுத்துட்டாங்க. அப்படியே 2 மயிலும் இவங்க 2 பேரும் நல்லா மேய்ஞ்சிட்டு ராத்திரி அவங்க புதருக்கு வந்த உடனே அந்த பெரிய மயில் நேற்று அந்த குட்டி மயில் இருக்க போய் பேசல. பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு முயல் காட்டுல நின்று இருக்கு, நீ முன்ன பின்ன தெரியனாலும் கூட்டிட்டு நம்மளுடைய புதர்ல வச்சு காலையில அது இருப்பிடத்துல கொண்டு நீ சேர்த்துக்க, உனக்கு நல்ல புத்தி அப்படின்னு சொல்லி. அப்ப இல்ல, எல்லாமே உங்களுடைய நற்குணங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதனால நான் உங்களையும் நான் நன்றியோட இருப்பேன். நான் யாருக்கு என்னனாலும் உதவி பண்ணுவேன். அது நம்மளை விட்டு தாண்டி தப்பி வந்திருக்கு, அதுக்கு நம்ம உதவணும்ல. அப்படி ரொம்ப நன்றி, நீ செஞ்சதுக்காக நான் உன்னை பாராட்டுதேன்.